நேர்களே, ஒரே நாடு ஒரே தேர்தல் மீண்டும் தலைப்புச் செய்திகள்ல பிரதமர் நரேந்திர மோடியுடைய இந்த பெட் ஸ்கீமுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது அமைச்சரவை. நாடாளுமன்றத்திலையும் கூட அடுத்த வாரம் இது அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறது. நாட்டில் ஒவ்வொரு சில மாதத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்தாலும் நாடு எலெக்ஷன் மோட்லேயே இருக்குதுனால நிர்வாகம் பின்னுக்கு போயிடுது. ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தல்களும் நடந்தால் நிறைய செலவை மிச்சம் பண்ணலாம், நிர்வாகமும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு அரசாங்கம் சொல்கிறது. இது ஓர்மையை கொண்டு வருகிறது, இது மாநிலங்களை சிறுமப்படுத்துகிறது, நடைமுறைக்கு ஒவ்வாதது. பார்லிமெண்ட்டுக்கும் சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வச்சிடுறீங்க. இதில் ஏதாவது ஒரு அரசு கவுந்தா முதல்ல எல்லாத்திலையும் ஆட்டையை கலைச்சிட்டு முதலேந்து நடத்துவீங்களா தேர்தல் அப்படின்னு இருவேறு வாதங்கள் நடக்க இது அடுத்த கட்டத்துக்கு நகர்கிறது. நிறைய கேள்விகள் நகர இதற்கு ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை. இது அமல்படுத்துறதுக்கு தேவையான மெஜாரிட்டி அரசுக்கிட்ட இருக்கா? இப்படி நிறைய கேள்விகள் எழுந்திருக்க கான்ஸ்டியூஷன் பற்றிய விவாதமும் நாடாளுமன்றத்தில் பரபரப்பாக நடந்து வருகிறது. பிரியங்கா காந்தி தன்னுடைய கன்னி பேச்சில் கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்கிறார் அரசாங்கத்தை. இப்படி நிறைய கேள்விகள் எழுந்திருக்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கு நாடு தயாரா? இது காலத்துடைய தேவையா, இல்லை இது நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயமா? இப்படி இந்த கேள்விகளோடு இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடிய விருந்தினர்கள் டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி பாஜகவின் சார்பாக, காங்கிரஸ் சார்பாக திரு ஹிதாயத்துல்லா மற்றும் திரு எம் குமார் அவர்கள் இணைகிறார். மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செய்தி தொடர்பாளர் சேலம் தரணிதரன் அவர்களையும் நேர்களையும் மீண்டும் அன்போடு வரவேற்கின்றேன். டாக்டர் ஆசீர்வாதமாச்சாரி, இது நல்லதா கெட்டதா இதெல்லாம் தாண்டி போகாத ஊருக்கு வழியா உங்களுக்கு இதை பாஸ் பண்ணுறதுக்கு நம்பர்ஸ் இருக்கா? ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவை, ஒரு 2/3 மெஜாரிட்டி தேவை, அது உங்கள்கிட்ட இல்லையே. வணக்கம் ஹரி. நீங்க கேட்ட இந்த கேள்விகளுக்கு நான் முதல்ல நானே ஒரு கேள்வியும் கேட்டுக்கிட்டு அது மற்ற பதிலும் சேர்த்து சொல்றேன். இந்த அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் எதனால் இது அவசியம் அப்படின்றது முதல்ல நம்ம ஆரம்பிப்போம். ஏன்னா அவசியம் இருக்கிறதுனால தான் நம்ம இதை கொண்டு வந்திருக்கிறோம். அதன் காரணமாக நம்ம அடுத்தடுத்த நடவடிக்கைகளை நோக்கி பயணப்படுகிறோம். அதாவது அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் மக்களின் தொல்லையை தவிர்ப்பதற்காக இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 நிர்வாகம் தடங்கல் இன்றி நடப்பதற்காக. திருப்பி சொல்லுங்க. அடிக்கடி தேர்தலை சந்திக்கும் மக்களின் தொல்லையை தவிர்ப்பதற்காக. ஆமா, ஏன்னா காரணம் அதுக்கு வர நான் முதல்ல 4 பாயிண்ட் சொல்லிட்டேன். அது தமிழ்நாட்டுல மட்டும், அது தமிழ்நாட்டுல இன்ஃபேக்ட் ஹரி கரெக்டா ஆரம்பிச்சுங்க நீங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ அல்லது ஒரு மந்திரி பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு பிறகு ஒவ்வொரு தொகுதியிலையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தான். நான் மத்த மாநிலத்தை பத்தி பேசல. சாராயெல்லாம் கொடுத்தாருனாங்க கர்நாடகால. எம்பியா எம்எல்ஏவா மறந்து போச்சு. ரொம்ப இல்ல, பாஜக வந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இவரு எப்ப மண்டைய போடுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் அவ்வளவு ஃபேமஸ் ஆயிடுச்சு. நீங்க பாருங்க, ஒரு நாடு ஒரு தேர்தல் 5 வருஷத்துக்கு ஒருக்கா தேர்தலே கிடையாதுங்க. நீங்க பாருங்க என்ன நியாயம். இல்ல இல்ல, அது அப்படி கிடையாது. நம்ம பேசுவோம். அதாவது எடுத்தோட ஆரம்பிச்சது பாயிண்ட் நம்பர் 1, அடிக்கடி தேர்தலை சந்திக்கக்கூடிய மக்கள் அவங்களோட தொல்லையில இருந்து அவங்களுக்கு ஒரு தீர்வு. 2வது நிர்வாகம் தடங்கல் இன்றி நடக்க வேண்டும். 3வது மக்களின் நன்மைகளில் நாட்டம் செலுத்துவதற்கு தங்கு தடையின்றி தொடர வேண்டும். 4வது அரசின் பொது பணம் விரயம் செய்யாமல் அதை மக்களுக்கு மக்களுடைய திட்டங்களுக்காக டைவர்ட் பண்ணக்கூடியது. இப்போ இந்த 4 பாயிண்ட் தான் தொடர்ந்து நம்ம இதை பேசிட்டு இருக்கிறோம். இப்போ இதை ஏன் கொண்டு வந்தோம் அப்படின்னா, எங்களுடைய தேர்தல் அறிக்கை, அதாவது பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தேர்தல் அறிக்கை இந்த 2024 பொது தேர்தலுக்கு நாங்கள் வெளியிடும் பொழுது முதல் 100 நாட்களுக்குள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னென்னலாம் செய்வோம் அப்படின்னு பட்டியலிட்டும் போது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில பக்கம் நம்பர் 55 2 வாக்குறுதிகள் நாங்கள் கொடுத்தோம். முதல் வாக்குறுதி என்னன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல். 2வது வாக்குறுதி என்னன்னா ஒரே எலக்டோரல் ரோல், அதாவது வாக்காளர் பட்டியல். ஒவ்வொரு தேர்தலுக்கும் அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, லோக்சபாக்கு, அதுக்கப்புறம் மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தல், 3வதாக
இது பஞ்சாயத்து யூனியன் மற்றும் நகர்ப்புற அமைப்புகளுக்கான தேர்தல். இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வந்து எலக்டோரல் ரோல், இதை மெர்ஜ் பண்ணி ஒரே ஒரு எலக்டோரல் ரோல். இந்த ரெண்டு இதெல்லாம் கொண்டு வந்து நீங்க அற்புதமா நிறைவேற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பீகார்ல இருந்தோ இல்ல ஆந்திர பிரதேசத்துல இருந்தோ ஒரு அரசியல்வாதி பார்லிமெண்ட்டை கவுத்துறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப எப்படி எல்லா மாநிலத்துக்கும் முதல்ல இருந்து தேர்தல் நடத்துவீங்களா? கரெக்டான கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து நீங்க ஆரம்பத்துல வந்து நீங்க இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணீங்க. அதை நான் வந்து சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நேற்று வந்து எடுத்த ஒரு முடிவு, அதன் மத்திய அமைச்சரவை எடுத்த முடிவுக்கு முன்னாடியே செப்டம்பர் 18ஆம் தேதி மத்திய அமைச்சரவை ஒரு முடிவு எடுத்து விட்டது. அதாவது முன்னாள் குடியரசுத் தலைவர் இதை நாங்க வந்து ஒத்துக்கிட்டோம். அந்த அது வந்து மத்திய அமைச்சரவை அதை வந்து அன்னைக்கு, அதாவது ஆட்சிக்கு வந்த முதல் 100 நாளுக்குரிய அஜெண்டாலேயே அது வந்து செப்டம்பர் 18 அது வந்து முடிஞ்சிருச்சு. நேத்து நடந்த கூட்டம் எப்படின்னா, அதுக்கு செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதுக்கு செயல் வடிவம் நம்ம எப்படி கொடுக்க முடியும்னா, மாநிலங்களவை மற்றும் மக்களவையில அதுக்குரிய மசோதாவை, அதிலும் குறிப்பாக அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டிய அந்த மசோதாவை உருவாக்கி, அது இல்ல, அதாவது அந்த நம்பரை பத்தி நீங்க வந்து அந்த நம்பர் கேம் தான் ரொம்ப முக்கியமானது. இவங்க வந்து எதிர்கட்சி தலைவர்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க, உங்கள்கிட்ட தான் நம்பர் இல்லையே, உங்கள்கிட்ட தான் நம்பர் இல்லைன்னு. அவங்க ஒவ்வொரு தடவையும் அது மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா எங்களிடம் நம்பர் இருக்கிறதா இல்லையா அப்படின்றத பத்தி ஒரு 2 நிமிஷத்துல நான் சொல்றேன். அதாவது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடிய மசோதா வந்து 2 ஸ்டேஜ கிராஸ் பண்ணணும். முதல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, அந்த மக்களவையை அல்லது பிளஸ் மாநிலங்களவை அதனுடைய டோட்டல் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையில் வந்து அதாவது மொத்த எண்ணிக்கை பாதி பிளஸ் 1, அதாவது வந்து 543 பேர் மக்களவையில் இருந்த வந்து அதனுடைய டோட்டல் ஸ்ட்ரெங்க்னா பாதி பிளஸ் 1 272. இப்ப வந்து தேர்தல்ல எங்களுக்கு உள்ள கூட்டணியோட சேர்த்து எங்கள்கிட்ட 292 இருக்கு. ஸோ அந்த முதல் கேட்டகரியில நாங்க மக்களவையில நாங்க பாஸ் ஆயிட்டோம். செகண்ட் கேட்டகரி அதுதான் இன்னொரு, இவங்க சொல்றதெல்லாம் அதேதான். அதுல வந்து ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்க வேண்டியது என்னுடைய அவசியம். என்ன அப்படின்னா, அந்த சமயத்துல எப்ப வந்து அது வாக்கெடுப்புக்கு சபாநாயகரால் விடப்படுகிறதோ அந்த சமயத்துல அந்த அவையில் மொத்தம் அமர்ந்திருந்து ஓட்டு போடுபவர்களில் 2/3, அதாவது 3/2 பேர் வந்து அதுல வந்து எங்களுக்கு சார்பாக டீல் பேசி சிலரை வெளியே ஏத்துவீங்களோ, வராதீங்கன்னு பாத்துருவீங்களோ? அப்படி கிடையாது. அது நீங்க வந்து ரொம்ப பிரீமேச்சூரா பேசிட்டு இருக்கீங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க கன்வின்ஸ் பண்ணுவோம். இப்ப வந்து 292 ஓட்டு போடாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது சொல்லி வெளில போயிடுங்க அப்படி. அப்படி கிடையாது. 362 பேர் இருந்தா, அதாவது டோட்டல் ஸ்ட்ரென்த், ஃபுல் ஸ்ட்ரென்த், ஒருத்தர் கூட வந்து ஆப்சென்ட் ஆகாம, ஈவன் உடல்நிலை சரியில்லாம இருந்த போது கூட டாக்டர் மன்மோகன் சிங் வந்து ஒரு தடவை வந்து வீல் சேர்ல, எங்களுடைய இந்த 10 வருட ஆட்சியின் போது கூட வீல் சேர்ல வந்து ஓட்டு போட்டிருப்பாரு. அதை வந்து பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்தார். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஒரு வீல் சேர்லயோ அல்லது ஒரு தடவை வந்து ஸ்ட்ரெச்சர்ல வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது கூட எங்களுக்கு 362 பேர் வேணும். எங்களுடைய பணி எல்லாமே இந்த மசோதா தாக்கல் செய்விட்ட பிறகு நாங்கள் தொடர்ந்து என் கட்சிகள், அனைத்து கட்சிகளும், குறிப்பாக எதிர்கட்சியில் உள்ளவர்களை நாங்கள் கன்வின்ஸ் செய்வோம். அதுதான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் எகனாமிக் ரீசன்ஸ் இருக்கு, பொருளாதார நியாயங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, 5000 கோடிக்கு மேல கடந்த தேர்தல் நடத்துறதுக்கு ஆச்சு. இப்படி ஒரு 1 2 3 4 5 இன்னும் கூட வச்சிருக்காரு பாயிண்ட். அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க சார். இது ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயம் சாத்தியம் இல்லையான்னு போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லையான்னு பார்த்துரும். அதுக்கப்புறம் சாத்தியம் இல்லையான்னு போகலாம். தேவையில்லையா அப்படின்னா என்னோட முதல் விஷயம் ஜனநாயகம். இப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் என்ன முக்கியம்? ஜனநாயகம். அது அப்போல்ட் பண்ணுறதுக்கு ஒரு அரசாங்கம் என்னென்ன தேவையோ எல்லாமே செய்யணும். அதுக்கு வந்து நம்ம காசு பார்க்கக்கூடாது, அது முதல் விஷயம். ஆனாலும் தேர்தலுக்கு காசு அதிகமாக இவர் சொல்கிற மாதிரி எலெக்ஷனுக்கு 5000 கோடி செலவாகுதுன்னே வச்சுக்கிட்டா கூட அது இந்தியாவோட ஜிடிபி எவ்வளவு? கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி, 1 லட்சம் கோடி இந்தியாவோட ஜிடிபி. அப்படின்னா அது 5000 கோடி எவ்வளவு? கிட்டத்தட்ட 0.05%. ஆனால் எனக்கு கிடைச்ச 0.02%. ஆனால் எனக்கு கிடைச்ச தரவுகள் படி
எலெக்ஷனுக்கு வந்து கிட்டத்தட்ட 2023 to 24 எலெக்ஷனுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்ணது 462 crores தான். அப்படின்னு பார்த்தா அது 0.0001. சரிங்களா? ஸோ அதனால வந்து இது காசுங்கிறது மினிஸ்கூல். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வாங்கினா நீங்கள் விவிபேட்டையும் இவிஎம் மிஷினும் புதுசு வாங்கணும், அதுவே ஒரு 10,000 கோடி செலவாகும். ஆனால் அஸ் அ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஹூ ரீட்ஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸ், எலெக்ஷனுக்குன்னு வரும்போது அந்த காசை நம்ம பார்க்கக்கூடாது. எல்லாமே வந்து அந்த காஸ்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அந்த அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் செலவாகுது அப்படின்னா எலெக்ஷனை நடத்தாமல் போயிடலாமே செலவாகுதுன்னு. சரிங்களா? இப்போ எலெக்ஷனுக்கு செலவாகுது, எதுக்கு எலெக்ஷன் நடத்தணும்? ஸோ ஒரு சில விஷயம் நம்ம காசு பார்க்கக்கூடாது. காஸ்ட் பெனிஃபிட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எலெக்ஷனுக்கு 20,000 கோடி செலவு பண்ணால் கூட நல்லா சிறப்பாக நடத்தினா இட்ஸ் ஒர்த் இட், பிகாஸ் இம்பாக்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் மோர். பணப்புழக்கம் எவ்வளோ வருது இல்லை, அது ஒரு பொதுவாக சொல்கிறேன். இதில் வேற மாதிரி. ரெண்டாவது விஷயம் வந்து இதை வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கிற பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இந்த சப்ஜெக்ட் நிறைய படிச்சிருக்காங்க, நிறைய ரிசர்ச் எழுதியிருக்காங்க. யூனிவர்சிட்டி நாட்டிங்கம்ல இட்டாலியன் ப்ரொஃபஸர்ஸ் 2 பேர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அவங்க இட்டாலியில் வந்து ஸ்டேட் அசம்பிளிக்கும் நேஷனல் அசம்பிளிக்கும் ஒரே டைமில் ஒரு காலகட்டத்தில் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த ஸ்டடியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த சேலியன்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்குது. சேலியன்ஸ்னா விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், எதுக்கு மக்கள் முக்கியத்துவம் தருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா, மாநில அரசும் ஒன்றிய அரசுக்கும் தேர்தல் ஒன்றா நடக்கும்போது ஒன்றியத்தோட விஷயங்கள், ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸ், அதுக்கு முக்கியத்துவம் தந்து மக்கள் அதுக்கு ஓட்டு போட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரோடு, ஹாஸ்பிட்டல், ஹெல்த் கேர், சரிங்களா, அதுக்கப்புறம் எஜுகேஷன், இதெல்லாம் மாநில பட்டியல் வருது. விஸ்டம் ஆஃப் தி மாசஸ் குறைச்சு முதல் தேர்தல்ல அப்படி தான வாக்களிச்சாங்க. அந்த பாயிண்ட்க்கு வரேன். நான் அது பண்ணல. ஆனா இந்த விஷயத்துக்கு வந்து அவங்க வந்து இந்த விஷயங்கள் வச்சு மக்கள் ஓட்டு போடுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நேஷனல் இஷ்யூஸ் வில் டேக், ஏன்னா பெரிய தேர்தல். இப்போ ஒரிசா மாதிரியான மாநிலம், ஆந்திரா மாதிரியான மாநிலம், சில சமயங்களில் தமிழ்நாடு கூட மாநிலத்தில் ஒரே சமயத்தில் தேர்தல் நடக்கும்போது மாநிலத்தில் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, தேசியத்தில் ஒரு கட்சிக்கு ஓட்டு. ஆனால் நான் இந்த டேட்டா இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த டேட்டாவை நான் எடுத்தேன். கர்கா சாட்டர்ஜிங்கிறவர் இதில் ஒன்று எழுதியிருந்தாரு, டேட்டா வச்சு எக்ஸல் ஷீட். அது வந்து ஸ்க்ராலில் வந்துருந்தது. அவர் படி என்னன்னா 1990க்கு அப்புறம் நடக்கிற தேர்தலில் சைமல்டேனியஸாக நடந்தால் 70% ஒரே கட்சிக்கு ஓட்டு, 65% ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுறதாகவும், அது ஆல்டர்னேட்டிங்காக நடந்தால், சரிங்களா, ஒரே டைம் நடக்காமல் வெவ்வேறு காலகட்டத்தில் நடந்தால் அது 40% குறையிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த ஸ்டடியில் சொன்னது ஒரு முக்கியமான விஷயம், அது மட்டும் நான் முடிச்சிடறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இட்டலியில் இந்த 15 காலகட்டத்தில் மக்கள் வந்து நேஷனல் இஷ்யூஸ் தானே ஓட்டு போடுறாங்க, ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸுங்கிறதுனால. ஸோ அங்கே ஆள்ற அரசுங்களுமே இப்போ ஒன்றிய அரசும் மாநில அரசும் ஒன்றாவே இருந்தால் அவங்க வந்து மக்களுக்கு தேவையான இஷ்யூஸ், ஹெல்த் கேர், எஜுகேஷன், அதுக்கப்புறம் முனிசிபல், அந்த இஷ்யூஸ்லாம் வந்து அவங்க ஃபோக்கஸே பண்ணல. அவங்க வந்து ஏன்னா இப்போ பொலிட்டிக்கல் பிளேயர்ஸ் ஆர் ஆல்சோ ரேஷனல் ஆக்டர்ஸ், மக்கள் எதுக்காக ஓட்டு போடுறாங்களோ அதுக்கு தான் அவங்க செய்வாங்க, அதனால் பின்தங்கி போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அந்த வளர்ச்சி. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்குது. இப்போ காமன்வெல்த் கண்ட்ரிஸ் இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, அப்புறம் கனடா இருக்குது. அந்த நாடுகளில் கூட மாநில அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றா நடக்கிறது இல்லை. இந்த காரணத்தினால தான். இன்னொன்று சொல்கிறேன், ஜெர்மனி ஒரு உதாரணமாக காமிக்கிறேன். சரிங்களா? ஜெர்மனியில் மக்கள் தொகை 8 கோடி மக்கள். தமிழ்நாடு மக்கள் தொகையும் ஜெர்மனி மக்கள் தொகையும் 1. மக்கள் எல்லாம் ஒரே மொழி பேசுகிறாங்க, ஒரே இனம். சரிங்களா? கிட்டத்தட்ட ரிலீஜனும் 95% ஒன்று தான், 99 ஹோமோஜினியஸ் சொசைட்டி. அங்கே வந்து இன்ஃபேக்ட் ஈவன் டேர்ம் ஆஃப் ஸ்டேட் அசம்பிளிஸ் ஆர் டிஃப்ரெண்ட். இப்போ பெர்லினோட ஸ்டேட் அசம்பிளி 5 இயர்ஸ் இருக்கும், பவேரியோட அசம்பிளி 4 இயர்ஸ் இருக்கும். மாநிலங்கள் அரசு நடத்திக்கிறாங்க, ஆல்டர்னேட் டைம் தான். எதனாலனா இந்தியாவிலும் இதுதான் அரசியலமைப்பு சொல்லுது, ஸ்டேட் ஆர் அட்டானமஸ் டிசிஷன் மேக்கிங் பாடிஸ். சரிங்களா? within the independent Indian Union. So independent அதையும் பார்லிமெண்ட்டையும் லிங்க் பண்ணுங்கிறது வந்து ஒரு சட்டம் கிடையாது, அது அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம். அதனால தான் இது அகைன்ஸ்ட் ஃபெடரலிசம். அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனோட ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படி தொடக்கத்துல சரி 1967 வரைக்கும் ஒரு நாடு ஒரு தேர்தல் நாட்டுல it was not by design, it was by coincidence. ஏன் கோயின்சிடென்ஸ்? அன்னிக்கே கூட நீங்க சொல்ற காரணங்களை டிராஃப்டிங் கமிட்டில இருந்தவங்க, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்தவங்க எல்லாம் எடுத்திருந்தா நம்ம முதல்ல நேஷனல் எலெக்ஷன் முடிச்சிருவோம், அப்புறம் தேர்தல் அவங்களோட டைம் டேபிளுக்கு ஏத்த மாதிரி நடத்தலையே. நான் அந்த பாயிண்ட் சொல்ல வரேன், it was by chance, it was not by design. எப்படி டிசைன் இல்லைன்னு சொல்ல வரேன்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, எந்த மாநிலங்கள் இருக்கு, எந்த மாநிலங்கள்லயும் ஒரு அரசாங்கம் கிடையாது, ஒன்றியத்தில் அரசாங்கம் கிடையாது. நீங்க வந்து ஒன்றியத்துக்கு அரசாங்கம் எடுத்துட்டு 2 வருஷம் கழிச்சு மாநிலத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் 6 மாசம் டைம் கொடுத்து நடத்த முடியுமா? அப்புறம் அந்த 2 வருஷம் அந்த மாநிலங்கள் யார் ஆட்சி செய்வா? அதனால அப்ப புதுசா ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் பறக்கிற சூழ்நிலையில எல்லா தேர்தலும் ஒன்னா தான் நடத்தி ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு சில மாநில அரசுகள் வந்து இன்வேரியபிளா டிஃபரெண்ட் டைம்ஸ்ல வந்து ஆர்டிகல் 356 ரிவோக் பண்ணி அந்த ஆச்சாரி அது சஸ்டெயின் ஆகல. இது வந்து ஒரு 15 வருஷத்துல டீரெயில் ஆச்சு, இது 3 வருஷத்துல உங்களோட ப்ராஜெக்ட் டீரெயில் ஆகாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இல்ல ஹரிஹரன், அதாவது வந்து 1951 நடந்துச்சு, 1957 நடந்துச்சு, அதே மாதிரி 62, 67 4 தடவை நடந்துச்சுன்னு நீங்களே வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் 71 வரும் பொழுது 71 வரும் பொழுது
இந்த நான் 4 பாயிண்ட் எடுத்து நான் ஆரம்ப கட்டத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா, டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இதை பத்தி விரிவா வந்து அவர் பேசியிருக்காரு. அந்த காரணங்கள் இன்ஃபேக்ட் வந்து சேலம் தரணிதரன் ஈவன் திமுக தலைவர் கூட இதை வந்து அவர் சொன்னதை வந்து நாங்க நிறைவேற்றி இருக்கிறோம் அப்படின்னு அவர் எங்களை பத்தி பேசுவாரு அப்படின்னு தான் நாங்கள் அது இருக்கக்கூடாது என்ன. ஆனா அந்த 3-4 பக்கம் நெஞ்சுக்கு நிதி நாங்கள் படிக்கிறோம், தொடர்ந்து நாங்கள் விவாதத்துல நாங்க குறிப்பிடுறோம், திமுக நண்பர்களும் அதை வந்து மாற்று கருத்தை பதிவிடுறார்கள், அதுக்கு முழு உரிமை உண்டு. இந்த 4 பாயிண்ட் நான் ஆரம்பிச்சது அவர்களோட இதுல இருந்து தான் கடன் வாங்கி தான் கலைஞர்கிட்ட கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சேன். ஆனா இவர் சொன்னார் இல்லீங்களா, நண்பர் சொன்னார் இல்லீங்களா 2000 செலவு 5000 கோடி செலவு, அதிலே விட்டுருங்க சார். ஈவன் 10,000 கோடி என்ன 20,000 கோடி கூட செலவு பண்ண வேண்டும். ஏன்னா ஜனநாயகம் வந்து தலை துவங்க வேண்டும், மக்கள் தங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய முழு உரிமை அவர்களுக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆனா எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்றத நண்பரும் புரிஞ்சுக்க வேண்டும். இதாவது வந்து இந்த தேர்தலை நடத்துவது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் நடத்தும் பொழுது தொடர்ந்து சட்டமன்றங்கள் 28 சட்டமன்றங்கள் நாட்டில் உள்ளன. இப்ப வர வருடத்துல வந்து 2 தேர்தல் நடப்பாது. 2025, 2024 5 மாநிலங்களுக்கு, 2027 வந்து ஒரு 9 மாநிலங்களுக்கு, 2028 9 மாநிலங்களுக்கு, 2029 பொது தேர்தல் பிளஸ் 3 மாநிலங்களுக்கு. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் நடத்தும் பொழுது இந்த எம்சிசின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட், இதயத்துள்ள ஐயா இருக்காங்க, அவங்களுக்கு இதை பத்தி முழு விவரம் தெரியும். அவர் சொல்லும்போது தாராளமா சொல்லட்டும், அவரை எது சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதாவது 3 மாசம் ஒரு தேர்தல் நடக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே ஹரிஹரன் எந்த ஒரு கொள்கை முடிவும் ஒரு பாலிசி பாராலிசிஸ் ஏற்படுதுங்கிறாரு. சுருக்கமா பாலிசி பாராலிசிஸ் உருவாகும். இது வந்து நான் ஒரு அரசு அதிகாரியாக நான் பணிபுரியும் போது நிர்வாகம் பின்னுக்கு போய் அரசியல் முன்னுக்கு அது உலகத்துல எந்த நாட்டிலுமே வந்து பாலிசி பாராலிசிஸ். இந்த இந்தியா வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் டெமோக்ரஸி. உலகத்துல இருக்க ஹோமோஜினியஸ் கண்ட்ரி கூட 2 ஒண்ணா நடக்குது. ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க, முக்கியமான பாயிண்ட் சொன்னேன் சரிங்களா. எந்த நாடுமே நடக்கிறது இல்ல. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கறேன். இப்ப ரெண்டுமே ஃபிக்ஸ்டுங்கறாங்கல்ல, இன் பிட்வீன் எலெக்ஷன் நடந்தா ரிமைனிங் டியூரேஷன் மட்டும் எலெக்ஷன் நடக்கும்ங்கறாங்க. இப்போ ஒரு மாநில அரசு உதாரணத்தை சொல்றேன், 3.5 வருஷத்துல கலைக்கப்படுது. 3.5 வருஷத்துல கலைக்கப்படுது சரியா. 3 வருஷம் கலைக்கப்பட்டா ஏதோ நான் ஏதோ 100% ஹங்க அசெம்பிளி ஏற்படுது, ஒரு கட்சி வித்ரா பண்ணிடுது, ஏதோ காரணம் நடக்குது, பல காரணங்களால நடக்குது. 3 வருஷத்துல நடக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷன் நீங்க நோட்டிஃபை பண்றதுக்கு 2 months ஆகும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு 1 month 1.5 months எலெக்ஷன் கண்டக்ட் பண்றதுக்கு. அப்படின்னா வெறும் 1 வருஷத்துக்கு மட்டும் நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துவீங்களா, இல்ல அந்த 1 வருஷத்துக்கு நீங்க வந்து ஜனாதிபதி ஆட்சி கொடுப்பீங்களா? அது ஒரு கேள்வி. இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி கலைக்கப்படுதுன்னா 1 வருஷம் அங்க ஜனாதிபதி ஆட்சி நடக்க போகுது. தட் இஸ் நாட் டிசரபிள் இன் டெமோக்ரஸி. அதான் நான் சொல்ல வர பாயிண்ட். திரு குமார் சார், அதுக்கு இன்னும் பதில் இல்லை. இப்போ நடுவுல எங்கேயாவது ஒரு வண்டி ஓடாம நின்றுடுச்சு அப்படின்னா மற்ற எல்லா வண்டி என்ன ஆகுங்க? இப்போ நாங்கெல்லாம் இப்போ 20 கிலோமீட்டருக்கு அங்கேருந்துங்க வந்திருக்கோம், நீங்கள் கூப்பிட்ருக்கீங்கன்ட்டு விழா இந்த இதில் பேசுகிறதுக்கு வந்திருக்கோம். கார் வந்திருக்கு, காரில் வர்றோம், சேர்ந்துருவோம், நல்ல அழகாக ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வருவோம் தான் நாங்கள் வந்திருக்கோம். இடையில பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதுக்காக வராமல் இருக்க முடியுமா? அதுக்கு ஒரு பிளான் இருக்கணும் நமக்கு. ஆமாம், அந்த பிளான் தான். அந்த பிளானுக்கு இப்போ ஜிஎஸ்டியில் என்ன ஆரம்பத்தில் எவ்வளோ தடங்கல் பண்ணாங்களோ அதே போல் எல்லாம் தடங்கல்னு நம்ம கூட எடுக்க வேண்டாம். இது ஒரு கருத்து விவாதம் தான். இப்போ அதில் பாராளுமன்றத்தில் 47 கட்சிகள் கேள்வி எழுப்பியிருக்கின்றன. அதில் 32 கட்சிகள் ஆதரித்திருக்கின்றன, 15 கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. சில கட்சிகள் நிலைப்பாடு மாற்றி இருக்கின்றன. அதனால அதற்குரிய இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை நிரப்புறதுக்கு அதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா அதில் என்னென்ன உண்டோ போக போக சரியாயிடுங்கிறது ஒரு கணக்கு. ரெண்டாவது, அதுக்கு வழி இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதான் நான் சொன்னேன். அதாவது 5 கட்சிகள் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். 5 கட்சிகள் இருக்கிறது, எல்லா கட்சிகளும் 20% 10% வாங்குறது. 2 கட்சிகள் மட்டும் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வாங்குது. ஆனால் தனி மெஜாரிட்டி இல்லை, பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டிசால்வ் பற்றி விட்டுருங்க. தேர்தல் நடக்கும்போதே தனி பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் வந்து கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாத வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்தால் தேர்தல் நடந்தது. அமெரிக்கா மாதிரி 2 பார்ட்டி சிஸ்டத்தில் இங்கே தேர்தல் நடத்தலை. இல்லை இங்கே எல்லாம் 2500 பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, மிகப்பெரிய கட்சிகள் 7-8 கட்சிகள் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தது என்றால் அதே செட்டப்பில் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் 2 பார்ட்டியவும் கன்சிடர் பண்ணி 2க்கும் தேர்தலை வைத்து யார் ஜெயிக்காங்களோ அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். அது மாதிரி இதில் இல்லை. நான் இல்லாததான் நான் சொல்கிறேன்.
அப்படி ஒரு யோசனையை நாங்கள் கோர்ட்டில் சொல்லி கோர்ட் சஜஸ்ட் பண்ணி இந்திய தேர்தல் முறையா மாற்றணுங்கிறீங்க. ஒரு நாடு ஒரு தேர்தல் மட்டும் இல்ல, வராது. அதெல்லாம் விவாதத்தில் திரும்ப வந்து பார்லிமெண்ட்ல இதை பத்தி வாக்கு வேற ஆணி வேற அப்ப என்ன சின்ன கட்சிகள் அவ்வளவு பெரிய பாதிப்பு இல்ல அப்படின்னா நீங்க நம்ம வந்து ஒரு ப்ளூரலிசத்தை டைவர்சிட்டியை நம்ம போற்றி பாதுகாக்கிறோம். அப்ப சின்ன கட்சியெல்லாம் விட்டு முதல் 2 கட்சியை மட்டும் வச்சு பண்ணுவீங்கிறீங்களா? இல்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தாகி விட்டது. ஆனால் மக்கள் வந்து இந்த 2 கட்சிக்கு தான் அதிக முன்னுரிமை கொடுத்துருக்கிறார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த 2 கட்சிக்கும் தேர்தல் நடத்தி யார் ஜெயிக்காங்களோ அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. அடுத்து ஆப்போசிஷனாக இருக்கும். ஒருவேளை அந்த லீட் அந்த கட்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்தது என்றால் அடுத்த கட்சி ரெண்டாவது இருக்கிற கட்சி அந்த 5 வருஷத்தை டேர்மை கம்ப்ளீட் பண்ணுங்கிறது நாங்கள் கொடுத்த சஜஷன். இதெல்லாம் வரப்போதா? இதெல்லாம் வரும். இப்போ வரல, எதுலையும் வரல. அதெல்லாம் வரும். இன்னும் பாராளுமன்றத்திலேயோ ராஜ்யசபாலேயோ மக்களவையிலேயோ அதை பற்றி விவாதங்கள் பேசும்போது நம்முடைய இது புது குழப்பமா இருக்கு. இல்லை, இது வரும் சார், வரும். இதுக்கு தீர்வு காணணும் இல்லை சார். இதுக்கு தீர்வு காணும். இப்போ கேள்வி நியாயமான கேள்விதான். நீங்களும் சொன்னீங்க, அவரும் சொன்னார், நியாயமான கேள்வி. அந்த இடத்தை நிரப்பணும். அந்த இடத்தை நிரப்புறதுக்கு இப்போதைக்கு அதுக்கு வழி வச்சிருக்கிறார்கள். அதை வந்து விவாதம் நீங்க சொல்றபடி பார்த்தா இந்திய தேர்தல் முறையை தலைகீழ திருப்பி போடுறாங்க. இது மாநிலங்களுக்கும் பொருந்தும், மத்திய தேர்தலுக்கும் பொருந்தும். சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தவறி போயிட்டாருன்னு வைங்க, அதுக்கு தேர்தல் வந்துன்னா அதுக்கும் இது பொருந்தும். பை எலெக்ஷன் இப்படி ஒரு திட்டம் வச்சிருக்கீங்க ஆச்சாரி, அதை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. ஹரி, ஆக்சுவலி திட்டத்துடைய முன் வடிவு வந்து உங்களுக்கு இப்பொழுதைக்கு தெரியாது. அது எனக்கு கூட தெரியாது. ஏன்னா 18ஆம் தேதி செப்டம்பர் மாசம் வந்து பெர்சே அந்த கமிட்டியோடைய ரிப்போர்ட்டை வந்து நாம ஒத்துக்கிட்டோம் மத்திய அமைச்சரவை. நேத்து வந்து மசோதாவை வந்து உருவாக்கி இருக்கிறோம். இந்த மசோதாவுடைய சாலியன் ஃபீச்சர்ஸ் எப்ப தெரிய வரும்னா அடுத்த வாரம் மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து. தரணிதரன் எழுப்புற கேள்விக்கு பதில் இல்ல. நடுவுல ஒண்ணு டீல் ஆச்சு இல்ல, முதல்லயே ஹங் அசெம்பிளி உண்டாச்சுன்னா மத்ததுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? ஆட்டிய கழிச்சு எல்லாத்துக்கும் தேர்தல் திருப்பி அப்படி இல்ல ஹரி, 4 நாள் பொறுக்க முடியாதா? நண்பரே ஒரு நிமிஷம் நான் சொல்லிக்கிறேன், அதை நீங்க கேட்டுக்கோங்க. அதாவது வர புதன் அல்லது வியாழக்கிழமை வந்து மசோதா தாக்கல் செய்யப்படும். நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஐயப்பாட்டுக்கும் அந்த மசோதால விடை கிடைக்கும். சார் நான் சொல்றேன் இல்லைங்களா? இல்ல, நான் தான் சொல்றேன். தரணிதரன் ஒரு நிமிஷம் கேட்டுக்கோங்க. மசோதால என்ன இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. சார் ரிப்போர்ட்ல இருக்கட்டும் சார், எல்லாம் அந்த ரிப்போர்ட் எல்லாரும் கூட இருக்குது. பட் மசோதால இருக்குதா? அதை வந்து தாக்கல் பண்ணும்போது நம்ம இதை பத்தி டீட்டெயிலா விரிவாக்கும். அதுவரை வந்து நம்ம இதெல்லாம் பேசுறது வந்து ஒரு விஷுவல் திங்கிங்கா தான் இருக்குமே ஒழிய சரியான நடைமுறையா இருக்காது. நீங்க கேட்கிற ஒவ்வொரு ஐயப்பாட்டுக்கும் அந்த மசோதாவில விடை கிடைக்கும். அதனால வந்து நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ப்ரீஎம்ப்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க எல்லாம் உங்க காலத்துல நடத்திருக்கீங்க தானே ஒரு நாடு ஒரு தேர்தல். நம்ம பேசக்கூடிய ஆசீர்வாத ஆச்சாரி இவரை விட விவரமான நாடாளுமன்றத்தில் நீண்ட காலமாக இருந்து பிடி ஆச்சாரின்னு ஒருத்தர் இருந்தார். அந்த பிடி ஆச்சாரி இது ஜனநாயக விரோதங்கிறாரு, அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதங்கிறாரு, கூட்டாட்சிக்கு விரோதங்கிறாரு. நம்ம ஆச்சாரியை விட அவர் நீண்ட காலம் அதாவது பாராளுமன்றத்தில் செக்ரட்டரியாக இருந்தவர். நான் சொல்கிற ஆச்சாரி புரியுது சரி. அதனால இந்த ஆச்சாரி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆச்சாரி பாஜகவுக்கு ஆதரவாக பேசுவார். அவருக்கு ஜனநாயகத்தை பற்றியோ கூட்டாட்சியை பற்றியோ அல்லது நம்ம அரசியல் பற்றி கவலை இல்லை. என்ன இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் எப்படி ஒரு தேர்தல் கமிஷனரை உருவாக்கும் போது எப்படி செய்கிறாரு? ஒரே நாளில் அவருக்கு வேண்டியவரை ரிசைன் பண்ண வச்சு அடுத்த நாள் அப்ளிகேஷன் போட வச்சு 3ஆவது நாள் செலக்ட் பண்ணுறாரு. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? இவருக்கு கூட்டாக இருக்கார். ஒரு சின்ன மகாபாரத கதையை சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு சமீப தேர்தல் எந்த அளவுக்கு செஞ்சார்னா 4 தேர்தல் ஒன்றா நடக்க வேண்டியதை பாஜகவுக்கு வசதியாக மகாராஷ்டிராவிலையும் ஜார்க்கண்ட்லையும் தள்ளி வச்சாங்க. என்ன காரணம்? அந்த பணம் கொடுத்து, அதாவது நேரடியாக லஞ்சம் இல்லை, மறைமுக லஞ்சம் மக்களுக்கு கொடுத்து பெண்களுக்கு கொடுத்து ஒரு வேலையை பார்த்தாங்க இல்லையா? இதுக்கு உதவியது யாருன்னா தேர்தல் கமிஷன். நல்லது. இப்போ மகாபாரதத்துக்கு ஒரு கதை சொல்கிறேன். தர்மரோட யார் விளையாண்டுருக்கணும் சொல்லுங்க பார்ப்போம். எதிராக உள்ள துரியோதனன் தான் என்ன விளையாண்டுருக்கணும்? பகடையை விளையாண்டுருக்கணும். நடந்தது என்ன? இங்கே துரியோதனுக்கு கூட இருந்தது யார்? சகுனி. 2 பேர் சேர்ந்து விளையாடுறாங்க. அந்த பக்கம் தர்மர் ஒரு ஆள் தான். விளையாட வேண்டியவரும் விளையாடினவரும் 2 பேர். இது மாதிரி இப்போ சமீபத்தில் நடக்கக்கூடிய தேர்தல்களில் பூராமே அதாவது மோடி அவர்களுக்கும் ராகுல் காந்திக்கும் பிரச்சனைனா மோடியோட தேர்தல் கமிஷன் கூட வந்து விளையாடுறாரு.
இதுதான் உண்மை. இந்த உண்மை மாதிரி இன்னும் நாட்டில் என்னென்ன மோசமான தேர்தல் விளைவுகளை இவங்க நடத்த போறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆக இன்றைக்கு ஏற்கனவே தேர்தல் மீதும் தேர்தல் கமிஷன் மீதும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு பின்னால் இருக்கு. நெஞ்சுக்கு நீதி எழுதின காலம் வேற, அப்பெல்லாம் மோடி இருந்திருந்தானா மாற்றி எழுதியிருப்பார், அது வேற விஷயம். மோடி போன்ற ஒருவர் இன்றைக்கு நீங்க கேட்டிருக்கீங்க சர்வாதிகாரமா அல்லது ஜனநாயகமாண்டு, இது 100க்கு 100 சர்வாதிகாரம். தொடர்ந்து பல மசோதாக்களை பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியே அனுப்பிச்சிட்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க, மசோதா பாஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இன்றைய மோடி அரசுடைய ஜனநாயக விரோதம். இன்னொன்று சொல்றேன், நீங்க எல்லாம் பேசும்போது சொன்னீங்க 67 வரையும் ஒன்றா இருந்துச்சு, 67க்கு பிறகு ஏன் மாறுச்சு? இதுதான் ஜனநாயகம். நான் சொல்ல வர்றேன், கவிழ்க்கிறது இருக்கட்டும், ஏன் நடந்துச்சு? அழகான ஒரு விஷயம். ஒரு ஆட்சி, அதாவது நம்ம சுதந்திரம் பெற்ற உடனே முதல் தேர்தல் வரும்போது ஒரே நேரத்தில் தான் பாராளுமன்றம் நடத்தி ஆகணும், சட்டமன்றம் நடத்தி ஆகணும். 2 வருஷம் 4 வருஷம் கழிச்சு நடத்த முடியாது. அது தொடர்ந்து இருந்துச்சு. அப்பெல்லாம் சுதந்திர கட்சி வரல, ஜனசங்கம் வரல. இது ஒரு நிமிஷம், நான் சொல்றது 40-51 கிடையாது. நல்லா கொஞ்சம் யோசனை. நான் சொல்றது முதல் கேளுங்க சார். சுதந்திர கட்சியில ஜனசங்கம் தான் நான் சொல்ல வர்றேன். இப்படி போன்ற கட்சிகள் வந்து இந்தியாவோட தலைகீழ் மாற்றத்தை உருவாக்குச்சு. இவர் சொல்ற கட்சியை சேர்த்துக்குவோம். இப்படி பல கட்சிகள் மாறும்போது ஜனநாயகம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனவர்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது, 5 வருஷம் ஒன்னா தான் நடக்கணும், அவங்களுக்கு தெரியாத, நம்மளோட அறிவாளிகள் தான் அவங்களுக்கு தெரியும். பிரதமர் மோடி மாதிரி ஆளுங்க வருவாங்க, அமித்ஷா மாதிரி ஆளுங்க வருவாங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும். கர்நாடகத்தில் முன்னையெல்லாம் எப்படின்னு சொன்னா, உங்களுக்கு எப்போ வந்து பொம்மையுடைய இந்த தீர்ப்பு வந்து பொம்மை தீர்ப்பு வந்த பிறகு மோடி அவர்களாலும் சரி யாராலும் சரி ஆட்சி கவிழ்ப்பு 356 பயன்படுத்த முடியாது. அப்ப என்ன பண்றாங்க புத்திசாலித்தனமா, இவங்க எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவங்கள ராஜினாமா பண்ண சொல்லி, கர்நாடகத்தில் நடந்தது, இது மாதிரி பல மாநிலங்கள் நடந்து அவர்கள் விலகின உடனே இவங்க எப்படி எம்பிக்களை வெளியே அனுப்பிச்சிட்டு மசோதாக்களை பாஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், குறைஞ்ச எம்எல்ஏக்கள்ல யார் ஆட்சிக்கு வருவா? இப்படித்தான் கர்நாடகம் போன்ற பல மாநிலங்கள் ஆட்சிக்கு வந்துச்சு. இந்த வேலையை ஹிமாச்சல்ல செய்ய முயற்சி பண்ணது இந்த ஆட்சி. எப்படியா கவிழ்த்தாங்க. கவிழ்த்த பிறகு நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு? மீண்டும் கொண்டு போய் வச்சிச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஹரியானாவில் சண்டிகரில் நடந்த தேர்தலில் எவ்வளவு தேர்தலில் முறைகேடு பண்ணாங்க. இப்படி தேர்தலில் முறைகேடு செய்வதற்காக இன்றைக்கு இவ்வளவு தூரத்தில் தனக்கு வேண்டிய ஒரு தேர்தல் கமிஷனை வைத்துக்கொண்டு தேர்தல் நடத்தும் போது முரண்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நாளைக்கு ஒன் நேஷன் ஒன் வந்துச்சு, அதாவது ஒன் கண்ட்ரிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா என்ன நடக்கும்? மன்னராட்சி மன்னராட்சி போன்று சர்வாதிகார ஆட்சி, ஒரு நாடு ஒரு மன்னர்ங்கிறது தான் முன்ன இருந்தது. இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியுமா? 534 மன்னர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒண்ணு சேர்ந்து இந்தியாவை நாட்டை வழிநடத்துறாங்க. அதை தடுப்பதற்கு மோடி அவர்கள் மட்டுமே நினைச்சா நடக்கும். டாக்டர் ஆச்சாரி, உங்களுக்கு மன்னராட்சியை கொண்டு வர அளவுக்கு நோக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு திரு இதாயத்துல்லா. நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க திரு இதாயத்துல்லா. யூ கேன் கம் இன். திரு ஆச்சாரி. அண்ணன் ஹிதாயத்துல்லா அவர்கள் வந்து தேர்தல் கமிஷனை பத்தி வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வைத்தாங்க. அதாவது எந்த தேர்தல் கமிஷன் அப்படின்னா, திரு MS கில் அவர்கள்னு ஒருத்தர் இருந்தார். தேர்தல் அவர் தான் வந்து தலைமை தேர்தல் அதிகாரியா இருந்தார். அவர் வந்து பதவி முடிச்ச உடனே காங்கிரஸ் கட்சி வந்து அவருக்கு MP சீட்டு கொடுக்குது, MP ஆக்குது. அது மட்டும் இல்லாம வந்து UPA 1ல வந்து அவரை மந்திரியாவும் ஆக்குது. நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் MP ஆக்கினவர் தானே? இல்ல, அது வந்து நாங்க நாமினேட்டட் கேட்டகரியில கொண்டு வந்தோம். உங்களுக்கு அவர் வந்து ஜனாதிபதியால் நேரடியாக அவங்களால் நியமிக்கப்பட்டவர், அவரை நாங்க நியமிக்கல. அடுத்ததாக வந்து ரெண்டாவது வந்து அண்ணன் வந்து இதை பத்தி பேசினாரு, மகாபாரதத்தை பத்தி. மகாபாரதத்துல வந்து எனக்கு தெரிஞ்சதை விட அண்ணன் அவர்களுக்கு வந்து அவர் நிறைய படித்தவர், மகாபாரதம் ராமாயணம் எல்லாம். அதுலயே வந்து நான் வந்து அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மகாபாரத போர் மாதிரி நீங்க அதோட கம்பேர் பண்ணும் பொழுது எங்களுக்கு மக்கள் கிருஷ்ணருடைய ரூபலத்துல இருந்து எங்களோட துணையா இருக்கிறாங்க. அவங்க வந்து எங்களுக்கு கொடுக்கிற ஆதரவு, அவங்க வந்து எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை, அதன் காரணமாகத்தான்
3 முறை தொடர்ந்து டிஸ்பைட் their best efforts to destabilize நாங்க வந்து தொடர்ந்து வந்து நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். பகவான் கிருஷ்ணர் ஏன் அதை தடுக்கல தெரியுமா? சகுனி துரியோதனவரை தடுக்கல தெரியுமா? மகாபாரத போரை எப்படியா நடக்கணும், மக்களுக்கு கீதை போகணுங்கிறலாம் உள்ள அர்த்தம்லாம் இருக்கு. இப்படி மகாபாரதத்துல உள்ள அர்த்தங்களும் இருக்கு. அதனால கிருஷ்ணர் உங்களுக்கு மட்டும் ஆதரவா இல்லை. அப்படி ஆதரவா இருந்தா காங்கிரஸ் இவ்வளவு காலம் ஆட்சியில் இருக்காது. இப்ப நீங்க இடையில வந்திருக்கீங்க, நிச்சயமா இடையில போவீங்க. அதனாலதான் 303ல இருந்து 400க்கு போக வேண்டிய உங்களை 240க்குள்ள இந்த மக்கள் சுருக்கி இருக்காங்க. இன்னும் எந்த அளவுக்கு சுருக்க போறாங்க? தேர்தல் கமிஷன் உங்களுக்கு ஆதரவா இருந்ததுனாலதான் இந்த 240. அந்த ஆதரவு இல்லாம இருந்தா நீங்க 150 நின்றுப்பீங்க. If you permit me, I'll come in. Actually, அண்ணன் வந்து ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக சொன்னாங்க. எந்த கட்சி வந்து ஒரு காலத்துல வந்து 450 சீட்டுகளை தொட்டுச்சோ, அதாவது ராஜீவ் காந்தியோட சமயத்துல, அதுக்கு பிறகு எந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சி அப்படின்றதுக்கு வந்து உதாரணம் டபுள் டிஜிட்டை இப்பதான் தொட்டு இருக்கிறாங்க. ட்ரிபிள் டிஜிட்டை இவங்களால தொடவே முடியல. அதுவும் 99ல வாஜ்பாய் ஆட்சியில் இருந்தாரு 2004 வரையும். ஏன் அவர் ஆட்சியை விட்டு ஒரு 10 வருஷம் இல்லாம போனாரு? இதெல்லாம் அரசியல்ல மேலும் கீழும் வர்றதுதான். இதுதான் உலகம். நீங்க தான் ஜனநாயகத்தை பத்தி பேசுனீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும். அதுதான் அந்த உரிமையில தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஜனநாயகம் நீங்களும் மேல இருந்து இறங்குனீங்க, ஆட்சியில இருந்து 2004ல இறங்குனீங்க. அதையும் சிந்திச்சு பாருங்க. ஒரே ஒரு தடவை, அதாவது நீங்க குறுக்கிடும் பொழுது நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் பர்மிட் பண்ணும்போது குறுக்கிடுங்க. ஏன்னா நான் வந்து அங்க ஒரு பக்கத்துல ஸ்டுடியோல இல்ல. அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமானது, இன்னைக்கு வந்து 75வது வருடம் ஜனநாயகத்துக்குரிய அந்த அரசியலமைப்பு சட்டம் கொடுக்கப்பட்டதுடைய அந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல காங்கிரஸை பத்தி நம்ம வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு தெளிவு பிறக்கணும். 115 முறை வந்து காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது மாநிலங்களை கலைத்தது. அது ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்ட். 1950ல இருந்து 70க்குரிய அந்த 20 வருட பீரியட்ல வந்து 20 மாநிலங்களை கலைச்ச பெருமை வந்து காங்கிரஸுக்கு சேரும். 1971ல இருந்து நீதித்துறையில இருந்து பொம்மை வழக்குக்கு முன்னால பொம்மை வழக்குக்கு பிறகு கலைக்க கூடாத 2011ல இருந்து 2014 வரை 5 மாநிலங்களை கலைச்சது. ஈவன் பொம்மை ஜட்ஜ்மென்ட் வந்ததுக்கு பிறகு ஜனநாயகத்தை பத்தி பேசுவதற்கு காங்கிரசுக்கும் காங்கிரஸ் காங்கிரஸ்ல பிரியங்கா ஏரா தொடங்கிடுச்சு. காங்கிரஸ்ல பிரியங்கா ஏரா தொடங்கிடுச்சு பாருங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்துல புது சவாலை சமாளிக்கிறீங்க. இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் டிபேட் பாத்தீங்கல்ல? பிரியங்கா இல்ல, நான் பார்த்தேன், நாங்க பார்த்தோம். அதாவது தொடர்ந்து அதை நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு இந்த டிபேட் முடியல. இப்ப ரைட் நோ வந்து டிபேட் போயிட்டு தான் இருக்குது. நாளைக்கும் வந்து தொடரும். அதுல நான் அவங்க பேசுறது இப்ப வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதாவது ராஜ்யசபால அம்மா, லோக்சபால அண்ணனும் தங்கச்சியும், அதாவது வந்து விசிட்டர் கேலரியில அவங்களுடைய கணவர், அவங்க பிள்ளை. ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய கன்னி பேச்சு. இத வந்து அந்த ஒரு குடும்பமா காங்கிரஸ் கட்சி எப்படி அடகு வச்சது? எந்த காங்கிரஸ் கட்சி வந்து சுதந்திர போராட்டத்துல மக்களுக்கு வந்து சுதந்திர போராட்டத்துல மக்களுக்காக கூட நின்று ஆங்கிலேயர்களை விரட்டி அடித்த அதே காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு யார் கூட போய் சரண்டர் குடும்பத்தை வந்து ஒரு குடும்பத்தோடைய பிடிப்புல போய் சிக்கி சீப்படுது அப்படின்றது இன்னைக்கு பார்த்தது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அதனாலதான் வந்து இன்னைக்கு திரு ராஜ்நாத் சிங் வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. காங்கிரஸ் கட்சிக்காரவங்க வந்து ஒவ்வொரு தேர்தல் சமயத்துல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுடைய ஒரு புக்கை வந்து கையில பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இவங்களுக்குலாம் வந்து அந்த அப்பப்ப வந்து கையில பிடிக்கிறதும் பாக்கெட்ல வைக்கிறதும் தான் தெரியும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மனதில் அரசியலமைப்பு சட்டம் இவர்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்ணார்களோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாகத்தான் நாங்கள் முத்தலாக்கை வந்து ஒழித்தோம். நாங்கள் வந்து மகளிர் இடஒதுக்கீடை கொண்டு வந்து கொடுத்தோம். கடைசி வரிசையின் கடைசியில உள்ள ஒவ்வொரு குடிமகனுக்கும் கூட
எல்லா வசதிகளும் செய்து கொடுக்கக்கூடிய அரசு மோடி அரசு. அதைதான் நாங்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக செய்து கொடுத்தோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கொண்டே வருகிறோம். அவர் என்ன சொல்றாரு, இதெல்லாம் செஞ்சிருக்கோம் பாருங்க, எங்களால இதையும் செய்ய முடியும், நல்லதா கெட்டதான்னு பார்த்தோம் அப்படின்னீங்க. இப்ப அது சாத்தியமாகும் போது சாத்தியம் தான், நம்ம எங்கள்கிட்ட இல்லைன்னு நினைக்காதீங்க. இல்ல நான் ஏன் இது சாத்தியம் இல்ல, அது ஏன் சாத்தியம் இல்லைங்கிறத சொல்லிடுறேன். எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறமே ஒரு மாநில அரசை கலைக்கிறது வந்து ஒரு சுலபமான விஷயம் கிடையாது முன்னாடி மாதிரி. ஒன்று. ரெண்டாவது வந்து மாநில அரசை வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லி கலைக்கிறது அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொன்ன தீர்ப்பில் கிடையாது. லிஸ்ட் ஆஃப் பட்டியல் போட்டாங்க எப்போ வந்து ஒரு மாநில அரசை கலைக்கலான்னு. அது வந்து இது கிடையாது, ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஸோ அது கிடையாதுங்கிறதுனால நீங்கள் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கிட்டத்தட்ட 18 அரசியல் திருத்த சட்டங்கள்ல மாற்றம் கொண்டு வரணும். நான் பேசி முடிச்சிடறேங்க. எந்தெந்த சட்டம்னு சொல்றேன். 83(2) லோக்சபா டேர்ம், 85(2) பிரசிடென்ட் ரைட் டு டிசால்வ் பார்லிமென்ட், அப்புறம் 172(1) இதுல முக்கியமானது 356 பிரசிடென்ட் ரூல் கொண்டு வருது. இப்போ என்னன்னா பார்லிமெண்ட்ல வந்து அவங்களுக்கு இருக்கிறது மொத்தம் எவ்வளோ அப்படின்னு பார்த்துட்டோம்னா சீட்டு அவங்களுக்கு வந்து 200 பாஜக 240 தான் இருக்கு. சரிங்களா? லோக்சபால. ராஜ்யசபால வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 98 தான் இருக்குது. இதுக்கு நமக்கு வந்து 2/3 மெஜாரிட்டி தேவை. அப்படின்னா 364 பார்லிமெண்டரியன்ஸ் பாஜகவுக்கு தேவை. எதில் லோக்சபாவில் கிட்டத்தட்ட 130 140 ராஜ்யசபாவில் தேவை. இவங்களால வக் மசோதாவே கொண்டு வர முடியல. எதனால? அது சிம்பிள் மெஜாரிட்டியில் கொண்டு வர வேண்டிய சட்டம். 272 பேர் பாராளுமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட போதும் வக் மசோதா கொண்டு வர. ஏன் கொண்டு வர முடியல? அவங்க கூட்டணி சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ஏத்துக்கல. எது சாதாரண வக் மசோதாவை முன்னாடி 5 வருஷம் எப்படி தான் சட்டம் கொண்டு வந்தாங்க. அதனால தான் அன்பிரசிடென்டடா, மோதிக்கு அன்பிரசிடென்டட் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர் இருக்கிறது. மோதிக்கு அன்பிரசிடென்ட் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு ஒரு சட்டத்தை அனுப்புறது. வக் மசோதா காமிச்சிருக்காங்க, ஏன்னா கொண்டு வர முடியல. ஸோ ஒரு பேசிக் சிம்பிள் ஆக்டை கொண்டு வரதுக்கு முடியாத போது எப்படி ஒரு 2/3 மெஜாரிட்டிகள் கொண்டு வர முடியும்? எந்த தைரியத்தில் கொண்டு வராங்க? எந்த தைரியத்தில் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ வக் மசோதா எந்த தைரியத்தில் கொண்டு வந்தாங்க? பாஸ் பண்ணல. இல்ல அவங்களுக்கு ஒரு செயல் திட்டம் இல்லாம அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த மாட்டாங்க. அவங்க எதுக்கு கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியல. டைவர்ட் பண்ண நினைக்கிறீங்களா? டைவர்ட் பண்ணலாம். இல்ல கொண்டு வரணும்னு மோடி நினைக்கலாம், ஆசைப்படலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், அதுக்கு நீங்க முயற்சி எடுப்பீங்கல்ல. முயற்சி எடுக்காம இருக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கே கெடுதலா இருக்கலாம், உங்க குடும்பத்துக்கு கெடுதலா இருக்கலாம். அது நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க. அது பண்றதும் சிரமம். ஆனா நீங்க முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க. அது வந்து மனிதர் இயல்பு. அவருக்கு மோதிக்கு வந்து இந்த நாடு சர்வாதிகார நாடு ஆக்கணும். அதனால தான் டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன்னா கொண்டு வந்து. எப்படிங்க சர்வாதிகாரமாகும்? மக்கள் தானங்க தேர்ந்தெடுக்க போறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க. இங்க நம்ம பார்லிமெண்டோட எங்கெங்கெல்லாம் பாஜகவுக்கு வந்து செல்வாக்கு அதிகமா இருக்கும், இந்த 6-7 ஸ்டேட்ஸ் இருக்கு, நார்த்ல இருக்கு பாருங்க, அங்கெல்லாம் சீட் டபுள் ஆகுது. ஸோ ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து 90-80% பார்லிமெண்டரியன்ஸ் ஹிந்தி பெல்ட்லேருந்து தான் வராங்க. அங்கே சீட் டபுள் ஆகும்போது சவுத்து, வெஸ்ட் பெங்கால், மகாராஷ்டிராலாம் கூட இன்சிக்னிஃபிகண்ட் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை ஆட்சியில் இருப்பாங்க. அப்புறம் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன்னா ஏதாச்சும் ஒரு மசூதி கீழே கோவில் இருக்குன்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஹிஸ்டரி டேட்டா என்ன சொல்லுது? எங்கெங்கெல்லாம் மத கலவரத்தை உருவாக்க முடியாது அவங்க பாஜக ஆட்சிக்கு வருதுன்னு சொல்றாங்க. இப்போ ஆச்சாரியா அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லை. அவர் மலுப்பிட்டார். அவர் என்ன சொல்றாருன்னா, சார் சட்டம் எப்படி இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாரு. ஆனா ஒன்னே ஒரு காமன் சென்ஸ் படி கேட்கிறேன். 3.5 வருஷத்துல ஒரு ஆட்சி கலைக்கப்படுது என்றால் 2 ஆப்ஷன் தான். ஒன்னு, நீங்க அந்த 1.5 வருஷத்துக்கு எலெக்ஷன் நடத்தணும், இல்ல பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் கொண்டு வரணும், இல்ல இன்னொரு 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் கொண்டு வரணும். மூணாவது, நீங்க 5 வருஷத்துக்கு எலெக்ஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஃபெயில் ஆயிடுது. அது கண்டிப்பா 5 வருஷத்துல ஃபெயில் ஆயிரும். இட் நாட் ஃபீசிபிள். ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன் போலாம். 1.5 வருஷத்துக்கு நீங்க தேர்தல் நடத்தும் போது எலெக்ஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணி எலெக்ஷன் நடத்துறதுக்கு 6 மாசம், அப்படின்னா 1 வருஷத்துக்கு நீங்க தேர்தல் நடத்துவீங்களா? மாட்டீங்க. ஜனாதிபதி ஆட்சி தான் வரும். இது எவ்வளவு ஆட்சிகள் இன்பிட்வீன்ல கலைக்கப்பட்டிருக்கு, ஒரு டேர்ம் 1 இயருக்கு முன்னாடி. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அன்னெசரியா அதிக பிரசிடென்ஷியல் ரூல் வரும். இது வந்து பிரசிடென்ஷியல் ரூல் வச்சு இப்போ பாஜக இருக்கு, அடுத்தது வேற கட்சி கூட ஆட்சியில் இருக்கலாம், இந்தியா கூட்டணி கூட வரும். ஆனால் இது வந்து மாநில கட்சிகளுக்கு தவறானது. எதனாலனா, நீங்க 1 இயருக்கு முன்னாடி கூட ஒரு ஆட்சியை கலைக்கலாம். இன்னொரு விஷயம் வந்து பேசிக் பிரின்சிபல் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி வந்து என்னன்னா, இது வந்து பிரசிடென்ட் சிஸ்டம் கிடையாது. அவங்க மக்கள், அவங்க தொகுதி மக்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் ஒரு முதலமைச்சரும் பிரதமரையும் தீர்மானிக்கிறாங்க. தே ஆர் இண்டிபெண்டன்ட். சரிங்களா? தே இண்டிபெண்டன்ட். ஒவ்வொரு ஐடியல் நீங்க ஆக்சுவல் தியரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்பிக்கும் எம்எல்ஏ கூட ஒரு வித்தியாச கருத்து ஒரே கட்சியில் இருந்தாலும். ஸோ அவங்களுக்கு வந்து நிறைய தடவை நான் வந்து பார்த்தோம்னா ஒரே கட்சியில் இருப்பாங்க. இப்போ எம்பி வந்து நாங்கள் இந்த சட்டத்தை ஏற்றுக்க மாட்டோம்பாங்க. இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் வந்ததுன்னா என்ன ஆகும்னு வந்து பார்த்தோம்னா, எம்பியும் எம்எல்ஏஸ்க்கும் they'll be forced, MLAs will be forced to stick to a point of view of the party line
because even though if they don't like it. இன்னொன்னு எலெக்ஷன் அப்படிங்கிறது மக்களுடைய ஃபீட்பேக் மெக்கானிசம் இல்லையா? ஒரு ஆட்சி நல்லா இருக்கு, நடுவுல வந்து ஒரு தேர்தல் நடக்கும்போது குரேஷி இருக்காருல்ல, இப்ப நான் குரேஷி சொல்ல வரேன். குரேஷி அவர்கள் முன்னாள் ECI சேர்மன், அவர் என்ன சொன்னாரு, தேர்தல் ஃப்ரீக்வெண்டா நடந்தா நிறைய எலெக்ஷனுக்கு செலவாகுது, அதனால எக்கனாமி பூவாமோ. ஏன்னா எக்கனாமி என்ன, மக்கள் கையில காசு கிடைக்குது. ரெண்டாவது வந்து அடிக்கடி தேர்தல் நடக்கும்போது மக்களை போய் சந்திக்கணும். அவன மக்கள் என்ன சொல்லுவாங்க, எனக்கு இங்க ரோடு போடுவாங்க. சோ அதனால அடிக்கடி ரெக்டிஃபை பண்ண முடியும். இப்ப பீகார்ல கூட எலெக்ஷன் அப்பதான் ரோடே போடுறான். பீகார் மாதிரி உத்தரப்பிரதேச, தமிழ்நாடு பாருங்க, மக்களும் கூட அடிக்கடி நடக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்லதுதான். ஏன்னா மக்கள் அடிக்கடி அரசியல்வாதிகள் சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது அவங்க ஃபீட்பேக். மகாராஷ்டிராலயும் ஹரியானாலயும் அடி வாங்கின பிஜேபி ஒரு சில மாதங்கள் கழிச்சு நடக்கும்போது நல்ல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுச்சா சார்? இப்ப லோக்சபா எலெக்ஷன் இருக்கு, பதில் வாங்குவோமே. இல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் இப்ப இது மட்டும் சொல்லி பதில் வாங்க. அவர் பேசுவேன், பரவாயில்ல, பேசி பிரயோஜனம் இல்லை. ஒரு கருத்தொற்று பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா வேணும். அந்த மாதிரி தான் நம்ம பேசணும். அதாவது அரசியல் சாசன நிர்ணய சபையில் சட்டம் கொண்டு வரதுக்கு முன்னால் பல நாட்டு சட்டங்களெல்லாம் உள்வாங்கி தான் இதில் சட்டங்களை ஒவ்வொரு சரத்துகளையும் பல மணி நேரம் பல நாட்கள் விவாதித்து கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட சட்டம் நம்ம இந்திய அரசியல் சட்டம். அதன்படி தான் தேர்தல் நடந்தது. 20 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. 20 வருஷம் அன்னைக்கு இருந்த பேலட் பேப்பரையும் அன்னைக்கு இருந்த டெக்னாலஜியை வச்சு அந்த தேர்தல் நடத்தினோம். குறை நிறைகள்லாம் இருந்ததுன்னு வச்சுக்குவோம். அதற்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 50 முறை அவங்க மட்டுமே கலைத்திருக்கிறார்கள். இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்போ கலைப்புங்கிற பிரச்சனை இப்போ கிடையாது. இப்போ கலைப்புங்கிறது ஈஸியா கலைத்திட முடியாது. எந்த ஆட்சி இருந்தாலும் நாளைக்கு நடுவுல ஒரு காரணம் மட்டும் தான் கலைக்கிறதுங்கிற கான்செப்ட் வந்து பேசவே இல்லை. அதை கலைக்கிறதுங்கிறத வந்து இனிமே அதை ரூல்ட் அவுட். அது அவ்வளவு ஈஸியா பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது அதான் நான் சொன்னேன். ரெண்டாவது எதையுமே இந்த 4 சுவர்கள் சினிமாவில் உட்கார்ந்து வீட்டுக்குள்ள திடீர்னு நாகேஷ் நடிச்ச படம் நீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். திடீர்னு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பார். என்னன்னு கேட்டால் தெருவில் பண்ணுவோம், ஏன் அழுதுங்கன்னு கேட்டால் திடீர்னு இடி விழுந்துட்டுன்னா அந்த பில்டிங்லாம் இடிஞ்சு போயிடும், நான் செத்து போயிடுவேனே, அதை நினச்சி ஆள்றேன். அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணக்கூடாது. காங்கிரஸ் நடத்தினது, காங்கிரஸ் உருவாக்குனது, அது சரிஞ்சதும் காங்கிரஸால், அந்த செட்டப் கலைஞ்சதும் காங்கிரஸால் தான். இப்போ அதை தூக்கி நிறுத்துறாரு, அவ்வளோதான். இது புதுசாக ஒன்றும் யோசிக்கல, ஒன்றும் பண்ணலை. இது நடந்தால் ஏன்னா மாட்டை விற்று வக்கீல் வாங்க முடியாது. மாட்டுக்கு தான் வக்கீல். மாட்டை விற்று வக்கீல் வாங்கி வச்சு என்ன பிரயோஜனம்? தேர்தலுங்கிற பேரில் விடிஞ்சா அடைஞ்சா தேர்தலுக்கு எல்லா தலைவர்களும் பிரச்சாரத்துக்கு வேஷ்டியை கட்டிட்டு அங்கேயும் சுற்றிட்டு அலைஞ்சா மக்கள் நல்ல பணி மக்களை சந்திப்பாங்க, மக்கள் ஃபீட்பேக் கிடைக்கும், சந்திக்காங்க. மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றணும், தேவையான சட்டங்களை நிறைவேற்றணும், சட்டங்களை திருத்தணும், மாற்றணும். எவ்வளவு வேலைகள் இருக்கிறது. மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய வேலைக்காக மக்கள் அமைப்பில் குழுக்களை தேர்ந்தெடுத்து யார் மக்கள் அதிக வாக்களிக்கிறார்களோ அவர்களை அரசாங்கத்தை நிறுவ வைத்து அதன் மூலம் மக்களுக்கு பயனடைய செய்யறது தான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கமே நடக்காம நாங்க விடிஞ்சா அடைஞ்சு அதே தான் பார்த்துக்கிட்டு இருப்போம், தேர்தல் தான் பேசிட்டு இருப்போம். என்ன நடக்கும்? எல்லாரோட இறுதி கருத்து கேட்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இதுவரை இல்லாத அளவு சமீபத்தில் பிரதமர் மோடியுடைய ஆட்சி காலத்தில் தான் 3 மாசம் தேர்தல் காலமாக ஆச்சு. எந்த விதமான திட்டம் பண்ண முடியல. 44-47 நாட்கள் வந்து தேர்தல் நடந்து யாரால இவங்களால சின்ன ஸ்டேட்லாம் 7 கட்ட தேர்தல் தங்கள் வசதிக்காக வேண்டி எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணாங்கன்னு சொன்னா வசதிக்காக மாநிலங்களுடைய தேர்தலை முன்ன பின்ன வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 7 கட்டம் 6 கட்டம்னு வச்சாங்க. எங்கே வைக்கக்கூடாது. இதெல்லாம் என்ன காரணம்? இவர்கள் சர்வாதிகாரமாக இன்னைக்கு ஒரு மைனாரிட்டி அரசாக இருந்து செய்யக்கூடிய இவர்கள் நாளைக்கு இவங்க நிலைமை என்ன ஆகும்? அது மட்டும் இல்லைங்க, opposition has to say. இது வந்து நாடாளுமன்ற மரபு. The government has the இதான் உண்மை. கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன செய்யணும்? மசோதாக்களை பாஸ் பண்ணி நல்லது செய்யணும். ஆனா எதிர்க்கட்சிகள் என்ன செய்யணும்? அந்த இதை எதிர்க்கணும், அதை வந்து அந்த விமர்சனம் செய்யணும். இந்த ரெண்டுமே இல்லாம இன்னைக்கு பார்லிமெண்ட் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் கொண்டு வந்தாங்க மக்களுக்கு தெரியணும். அதாவது அதானி போன்றவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா மட்டுமல்ல, இன்னைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு குடிமக்களும் 2 மடங்கு சுருக்கமா முடிச்சிருங்க, 2 மடங்கு மின்சார கட்டணம் கட்டினாங்க. அதை டைவர்ட் பண்றதுக்கு ஓகே இது சாத்தியமான்னு விவாதிக்கப்பட்டோம். நம்ம 20 செகண்ட்ஸ் 32 கட்சிகள் எடுத்த எடுப்புல ஆதரவு கொடுத்திருக்கின்றன. சிலது ரொம்ப குறைவான இருக்கலாம் சார். அது கருத்து
ஆகையினால காங்கிரஸ்லயும் Okay. You will have the last word, Achari. You will have the last word. விஷயம் Okay. தெரிந்த Okay. நல்லது என்று அதுல நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓபிஎஸ் ஒரு கட்சி கட்சிலாம் இருக்குதுல்ல. இந்தி கூட்டணியில Okay. ஏகப்பட்ட திரு பிரச்சனைகள் தரணிகள் இருக்கிறது. இந்தி திரு கூட்டணியில தரணிகள் ஏகப்பட்ட 20 பிரச்சனைகள் seconds. இருக்கிறது. ஆகவே இந்தி கூட்டணியில இருக்கிற 20 எல்லாருமே seconds. கிட்டத்தட்ட 20 இதுக்கு seconds. ஆதரவு அளிப்பார்கள் என்பது என்னுடைய கருத்து. 20 seconds. சார் இப்ப 20 seconds. Make it முதல்ல short, இந்த please. கமிட்டியே பிரச்சனை. இந்த கமிட்டில இருக்க ஆளுங்க பாருங்க, முன்னாள் எக்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பாஜக ஆளு, அமித்ஷா, குலாம் நபி ஆசாத் காங்கிரஸ்ல இல்ல, ஹரிஷ் சால்வே பிஜேபி ஃபேவரான ஆளு, அர்ஜுன் குமார் மெஹ்வால் அவங்க ஒன்றிய அமைச்சர். சோ ஒரு கமிட்டில எதிர்க்கட்சி தலைவரை கூட போடல. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் மாதிரி ஒரு முக்கியமான கமிட்டில இதுக்கு மேல Okay. ஒரு பான சோறு பதங்கறாரு. இந்த கமிட்டி எலெக்ஷன் கமிஷனை கன்சல்ட் பண்ணல, இன்வால்வ் திரு பண்ணல. ஆச்சாரி சுருக்குமா. ஓகே ஹரி, இப்போ வந்து நம்ம நண்பர்கள் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இந்தி கூட்டணி வந்து இன்டாக்டா இருக்கும், அவங்க வந்து சுருக்குமா. எதிர்த்து ஓட்டு போடுவாங்க, அதனால வந்து இதுல பாராளுமன்றத்துல இந்த மசோதா தோத்து போயிரும்னு. இந்த இந்தி கூட்டணி தொடருமா, அடுத்த கூட்டத்தொடர் வரை இருக்குமான்றதே பிரச்சனை. ஏன் அந்த தெரியுங்களா? நம்பிக்கையில தான் கொண்டு வரீங்களா? திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி பார்ட்டி 2 பேருமே இந்தி கூட்டணியோட மீட்டிங்கே வரமாட்டேன்னு இல்ல, சொல்றாங்க. அவங்களோட பாராளுமன்றத்துல கருத்துக்கள நடக்குது. உங்களுக்கு எதிர்ப்பு தான். In fact, அவங்களே இவங்களை விட்டு விலகி போயிட்டு இருக்காங்க. அதன் காரணமாகத்தான் வரக்கூடிய கூட்டத்தொடர் வரை இந்தி கூட்டணி இருக்காது என்பது என்ன நடக்குது இந்த 2 பேருமே எங்களோட வருவாங்க, எங்களோட பயணிப்பார்கள். அதன் தன்மை எல்லாத்தையும் இது கடக்க வேண்டிய கட்டம் நிறைய இருக்கு. ஆனா வரப்போகுதா, சாத்தியம் தானா, பொறுத்திருந்து பார்க்கலாம். நிகழ்ச்சியில பங்குண்ட விருந்தினர்கள், பார்த்தனர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.